ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடையில் வாங்கின பாவக்காய் வந்து எப்படி விதை சேகரிக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் கடையில் வாங்கினதுங்க. அது வந்து 2 நாள் வச்சுருந்ததுனால பழுத்துருச்சு. கட் பண்ணி பார்க்க உள்ளே வந்து நல்லாவே விதை முத்தி இருந்தது. அதனால் சரி விதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது கடையில் வாங்கினது தான் ஃபுல்லாகவே. இப்போ இது விதை மட்டும் முத்தி இருக்குது. இப்போ அதை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்க்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க. அந்த விதையெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவும் ஆகாது, சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச விதையை வந்துட்டு ஒரு நிழலான பகுதியில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கேங்க. இங்கே பார்த்திங்களா எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு. காஞ்சதுன்னா இந்த தோல் வந்து லைட்டாக அப்படி கையில் வந்துட்டு இது பண்ணாலே மேல் தோல் வந்துட்டு எடுத்தோம்னா வந்துடுது. இங்கே பார்த்திங்களா, இப்படி நான் வந்துட்டு இதில் இருக்க தோல் எல்லாமே எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு விதம் எப்படின்னா, பாவக்காய் விதை வந்துட்டு பாவக்காயிலேருந்து எடுத்த உடனே தண்ணியில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேல் இருக்க அந்த ரெட்டிஷாக இருக்கிறது ஃபுல்லாக வந்துடுங்க. விதை மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நீங்கள் நிழலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு டைம் இல்லாதனால அப்படியே நிழலில் வச்சுட்டேன். அது ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க வருதுன்னு பார்த்தீங்களா? நல்லாவே எடுக்க வருது. நீங்கள் இது இப்படியேவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு வேறு ஒரு டைப்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் அதை. இப்போ வந்து நான் இது ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விதை கிடச்சிருக்குன்னு. ஒரு பாவக்காயிலேருந்து இது ஃபுல்லாக அதுலேருந்து திப்பிங்க. இவ்வளோ விதை கிடச்சிருக்கு அந்த ஒரு பாவக்காயிலேருந்து. எப்படியும் ஒரு 20-30 விதை இருக்குங்க இதில். நல்ல சவுண்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கேட்குதுன்னு. சவுண்ட் கேட்டிருப்பீங்க நீங்கள். அவள்தாங்க. இப்போ வந்து நான் அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் அந்த வளவளப்பு காஞ்சாலும் லைட்டாக இருக்குங்க அந்த மேலே. அதனால் நான் வந்துட்டு ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் உடனே போட போகிறதில்ல. எப்படியும் ஒரு 6 மாதம் வச்சுருப்பேன். அதனால் நான் வந்துட்டு இதை வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க எப்பயும் போல். வாஷ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த விதையை வந்துட்டு நீங்கள் நிழலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ விதை கிடச்சிருக்கு. தேங்க்யூ.